ஐடிசியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மத்த எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸோட இவங்க சூப்பராவே பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காங்க. அண்ட் தென் சிகரெட்டோட ரெவன்யூ இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. பேக் போன் ஆஃப் ஐடிசியாவே இருக்கு. நல்ல ரிசல்ட்ஸா இருக்கு. அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் பீட் பண்ணிருச்சு. நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். நெட் ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது போன வருஷம் 5100 கோடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்ப 5300 கோடி பண்ணிருக்காங்க. ஸோ 3% அப் ஆயிருக்கு. ஸோ ரெவன்யூ வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் ரெவன்யூவா 19.5% அப் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா ரெவன்யூ அப் அண்ட் தென் எபிட்டாவை பார்க்கும்போதும் அப்ல தான் இருக்கு. மார்ஜின்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர்ல இருக்கு. 33% இருந்தது இப்ப 29% ஆயிருக்கு. என்ன ரீசன்னால அப்படின்னா ஸோ ஆப்வியஸ்லி இங்க டிமாண்ட்ஸ் கொஞ்சம் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ அந்த டிமாண்ட் இங்க தெரியுது. ஸோ இதனால இந்த மார்ஜின்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை தாண்டி ஓவராலா பார்க்கும்போது நல்ல ரிசல்ட்ஸா இருக்கு. இப்போ செக்மெண்ட் வைஸ் பார்க்கலாம் எப்படி இந்த ரெவன்யூ கொடுத்துருக்கு அண்ட் தென் ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியோட பேக் போனான இந்த சிகரெட் ரெவன்யூ எப்படி இருக்கு அப்படின்னா சூப்பராகவே இருக்கு. தென் அடுத்ததா ஃபுட் பிசினஸ் போகும். ரெவன்யூ ஒரு 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 16.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ப்ராஃபிட் அண்ட் தென் ரெவன்யூ இந்த கம்பெனிக்கு ஃபுட் செக்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அது எல்லாமே பொறுமையா இம்ப்ளிகேஷன் ஆகுன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அக்ரி பிசினஸ் தான் இங்க இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான பிளேயரா இருக்காங்க. 39% அவங்களோட ரெவன்யூ அப்பா இருக்கு. அண்ட் தென் ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது 26% அப்பா இருக்கு. ஸோ இந்த அக்ரி பிசினஸ்ல ஓவரால் எங்க கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த டொபாக்கோட எக்ஸ்போர்ட் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ அங்கதான் பூஸ்ட் பண்ணிருக்கு உங்களோட எக்ஸ்போர்ட் சேல்ஸ்ல. பேப்பர் அண்ட் பேக்கேஜிங்ல ரெவன்யூ வைஸ் 7% அப்பா இருக்கு. ஆனா ப்ராஃபிட் வைஸ் 41% டவுன் ஆயிருக்கு. ஸோ இங்க தான் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஸோ இதை தாண்டி நிறைய பிசினஸ் உள்ள இருக்கு. ஐடிசி இன்ஃபோடெக் அண்ட் தென் சூர்யா நேபாள் இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். தென் ஐடிசியோட ஹோட்டல் பிசினஸ் இப்பதான் டீமேஜர் ஆகி போயிருக்கு. ஸோ இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கு. ஸோ ஓவராலா என்ன நம்ம கன்க்ளூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த கம்பெனி ரூரல் டிமாண்ட்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அது ரிகவரி ஆயிட்டு இருக்கு.